ஹலோ ஆல். மெஜாரிட்டி ஆஃப் த பசங்களுக்கு பெரிய டவுட் என்ன, ஏன் வந்துட்டு ஒரு டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிப்பல் பண்ணுது? அது ஏன் வீக்லி ரிப்பல்ட் அப்படின்னு சொல்றோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் என்னன்னா, பவுலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் படி 2 எலக்ட்ரானும் ஒரே மாரி சுத்தாது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சுத்தும் அப்படிங்கிறது தான். ஸோ கெமிஸ்ட்ரியில இத ரொம்ப டீட்டெயிலா நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா, என் ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அப்படின்லாம் இருக்கும். அதுல ஒரே ஆர்பிட்ல இருந்தாலும் அவங்க வேற வேற மாரி சுத்தணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சலோட ரூல். அதான் பவுலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபலோடது. சரி, அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது இன்னொரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு மேக்னெட் எடுத்துட்டு வரேன். மேக்னெட்டை பக்கத்துல எடுத்துட்டு வந்தோட்டியுமே இவங்க இவங்க டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா அதை பேட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க எலக்ட்ரான்ஸ் தனியா இல்ல, ஒன்னோட ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ லென்ஸ் லா படி இந்த ஃபர்ஸ்ட் உள்ள எலக்ட்ரானுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். இந்த நார்த் போல் உள்ள வந்தோட்டியுமே லென்ஸ் லா கான்செப்ட் படி அந்த நார்த் போல் உள்ள வரும்போது எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு இவங்களும் ஒரு நார்த் போலா ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள ரிப்பல் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி ஒர்க் பண்ணும்போது இது நார்த் போலா பிஹேவ் பண்ணும்போது டெஃபினட்டா இது என்னவாகும், சவுத் போலா பிஹேவ் பண்ணும். அப்போ இந்த 2 எலக்ட்ரானோட அவுட்புட் என்னவாயிடும் அப்படின்னா, இது ஒரு நார்த் போல் மாதிரியும் இது ஒரு சவுத் போல் மாதிரியும் பிஹேவ் பண்ணி உள்ள கொண்டு வந்த மேக்னெட்டை வேண்டாம் அப்படின்னு ரிப்பல் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எலக்ட்ரானோட ஸ்பின் பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது ஏன் ரிப்பல் பண்ணுது அப்படின்னு நமக்கு புரியாம போயிடும். இன்னொன்னு, சசப்டபிலிட்டி. இந்த சசப்டபிலிட்டின்னு என்ன, நான் கொடுக்குற மேக்னடைசேஷன் அவங்க எவ்வளோ ஈஸியா வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். தட் இஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்னு. இவங்க வாங்குறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ சசப்டபிலிட்டிங்கிறது நான் பண்ற மேக்னடைசேஷனை வாங்கிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அதனால சசப்டபிலிட்டி வேல்யூ டயமேக்னட்டிசம்க்கு என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஸோ இல்லைன்னா லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, டெம்பரேச்சர் யூஸ்வலாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியலோட மேக்னெட் அஃபெக்ட் ஆகும். ஒரு மேக்னெட்டை நான் டீமேக்னடைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் டெம்பரேச்சர் கொடுக்கலாம். இவங்க தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட வாங்கவே இல்லையே, இவங்க தான் மேக்னெட்டே இல்லையே, அப்புறம் எப்படி டெம்பரேச்சருக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கும்? அதனால டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.